Hey guys, welcome back to our channel. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹேமதர்ஷினி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் சம்பல் ரெசிபி போட்டிருக்கோம், ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு பவுல் வடித்த சாதம் எடுத்திருக்கேன், நான் நல்லா கொஞ்சம் குழஞ்சி இருக்குது அந்த சாதம் எடுத்திருக்கேன். அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு, சீரகம் எடுத்திருக்கேன், பச்சைக்கடலை பருப்பு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் ஊறுகாய் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உள்ள சர்வ் பண்ண முடியும். மைதா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் அல்லது பிஸ்கட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிஸ்கட் க்ரம்ஸ் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் தயிர் எடுத்திருக்கேன். சாதம் போட்டு பிசையணும், ஸோ தண்ணியால் தயிராக எடுத்துக்கோங்க. சாதம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். இல்லைன்னா எண்ணெயில் போடையில் இந்த சாதம்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தயிரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு. நீங்கள் கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சும் கெட்டியாக இருக்கணும். நம்ம தயிர் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியான தயிர் போட்டுறாதீங்க. ஒரு கிளாத் வச்சு அதில் தயிரை ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தயிர் ஃப்ளேவர் வேணால் நிறைய ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ நம்ம தாளிக்கிற பொருள் எடுத்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு, பச்சை மிளகாய், சீரகம், பச்சைக்கடலை பருப்பு, கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிக்கணும். சீரகம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும், நிறைய கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே எண்ணெய் ஆட் பண்ணாமல் கருவேப்பிலை ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கருகிரும். இந்த முறுமுறுப்புக்கோசரம் தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். எண்ணெயில் போட்டு இது பண்ணிங்கன்னா வதன்னு ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு வாயில் சிக்கும், அந்த உருண்டை பிடிக்கவும் முடியாது, சாப்பிடவும் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் கருவேப்பிலையே நம்ம இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நுணுக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நுணுக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். மிக்சிலெலாம் போட தேவையில்லை, நார்மலாக இந்த மாதிரி கையில் நுணுக்குனிங்கனாலே போதும். வாயில் சிக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நிறைய கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் பச்சைக்கடலை பருப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வருங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொடியாக்கி வச்ச கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம்.
கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லா பக்கமும் போகிற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை சாப்பிடவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதமே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழியாக இருக்க பேனாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மைதாவில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நல்லா அந்த கட்டியாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச தயிர் சாதத்தை உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரே சைஸாக கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம், அல்லது உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த மிளகாலாம் இருந்ததுன்னா உள்ற தள்ளி அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். ஊறுகாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணதை. நிறையவே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஊறுகாய் பிடிக்குமோ அந்த ஊறுகாய் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. அந்த ஊறுகாய் லைட்டாக மேலே தெரிஞ்சதுன்னா திரும்பி ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஊறுகாய் ஸ்டஃப் பண்ணி அதே மாதிரி பிடிச்சிக்கலாம் உருண்டை. இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை மைதா கலக்கி வச்சுருக்கோம்ல அதில் டிப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் அல்லது பிஸ்கட் க்ரம்ஸில் போட்டு கோட் கொடுத்துக்கோங்க. கை கழுவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு அப்புறமா இது பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் டபுள் கோட் கூட கொடுத்துக்கலாம். நான் எனக்கு சிங்கிள் கோட் கொடுக்குறேன். டபுள் கோட்னால் திரும்பி இதில் போட்டு எடுத்து அந்த கோட் தான், மைதாவில் போட்டு எடுத்து திரும்பி ப்ரெட் க்ரம்ஸ் கோட்டு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஒரு பக்கெட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கெட்டு திருப்பி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சிம்மிலேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் திருப்பி விட்டுட்டேன். நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஒன் டைம் திருப்பி விட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உடச்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உள்ற ஊறுகாய், வெளியே ஸ்வீட்டினஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நிறைய பேர் பொரியல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது நீங்கள் உருளைக்கிழங்கு கூட உள்ள ஸ்டஃப் பண்ணலாம், பொரியல்லாம் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். இப்போ கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸை செஞ்சு பார்த்தீங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.